பூர்ணகாவனத்திலே வள்ளலாரின் சாயாராகிய சின்னம்மையார் தர்மசாலையும் ஞான சபையும் நிறுவி அன்பர்களுக்கு சன்மார்க்க பெருநெறியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இங்கு வருகை இருந்திருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் கதிர்வேல் ஐயா அவர்களுக்கும் செம்மறி தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உண்மையில் சொல்ல போனால் நான் கதிர்வேல் ஐயாவோட ரசிகன். அவருடைய பேச்சு கேட்கறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஐயா தண்டபாணி அவரோட சொல்லும்போது அவருடைய மீட்டிங் நிறைய கேட்டிருக்கேன். சன்மார்க்கத்தில் ஆழ்ந்த அறிவு நான் எந்தெந்த பாயிண்ட் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப வழக்கமாக சொல்கிறத பல மீட்டிங்கில் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே தான் பற்றி பேசியிருக்கோம் இல்லைங்களா? சரி, அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். அம்மாவை இப்போ புதுசாக பார்க்குறேன். அவங்களோட அம்மா வள்ளல் பெருமான் வடலூர் பெருவழியில் இருந்த காலத்தில் தர்மசாலை சுவரில் 4 விஷயங்கள் எழுதி வச்சிருந்தார். பரவங்களுக்கெல்லாம் அதான் போதிச்சிருந்தார். அவர் போதிக்கிற எல்லாருக்கும் போதிக்கிற சூழ்நிலை என்ன போதிச்சிருந்தாருன்னா, நாம் பெரும் புருஷார்த்தம் நான் எவ்வளோ வளமாக தோணும், ஏமசித்தி, சாகா கேள்வி, தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிலையடைந்து அமையலாம். இதில் போன மாதம் நம்ம பேசும்போது ஏமசித்தி பற்றி ஒரு இது வந்தது. அது முதல்ல எழுதியிருக்கு, அது முதல்ல இருக்கலாமா, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது வந்தது. ஸோ ஏமசித்தின்னா என்னங்கிறது நம்ம கொஞ்சம் வழக்கமாக பார்க்கணும். ஆனால் இது முதல்ல தான் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த காலத்திலிருந்து எல்லா திருப்பா பதிப்பு உரைநடை பதிப்பு பார்த்தாலும் எல்லாத்தையும் இதே மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. எதுலேயும் மாற்றம் இல்லை. இதுக்கு மேல் என்ன நான் இப்போ போய் பார்த்தேன். அதுக்கு மேலே பார்க்கும்போது பாலகிருஷ்ண பிள்ளை அந்த அன்பருடைய குறிப்பெல்லாம் தேடி தேடி கலெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணியிருக்காரு. அது ஒரு குறிப்பிட்ட அன்பர்கள் இல்லாமல் பல அன்பர்கள் எழுதி வச்சதும் வள்ளல் பெருமான் நேர உபதேசித்த காலங்களில் அது மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. ஒருத்தர் குறிப்பு இல்லை, பலருடைய குறிப்புகள் அது இருக்கு. அதனால அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மறக்க முடியாது. ஏன்னா ஒரு அன்பர்னா பரவாயில்ல, பல அன்பர்கள் ஏமசித்தியை தான் முதல்ல எழுதியிருக்கிறாங்க. நமக்கு ஏன் இந்த குழப்பம் வருது அப்படின்னா, ஏமன் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படிங்கிறதுலாம் குழப்பம் வருது. ஏமம்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, நம்ம எல்லாரும் நினைச்சிருக்க பொருள் ஏமம்னா பொன் செய்யக்கூடிய ஆற்றல், சித்தின்னா அடைதல், பொன் செய்கிற ஆற்றல் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஏமத்துக்கு 3 விதமான பொருள் பார்க்குறோம். ஒன்று தமிழ் அகராதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழில் ஏமம்னா என்ன பொருள் அத்தன்டிக்காக பார்க்குறோம். இல்லை ஏமத்துக்கு பொண்ணுங்கிற பொருள் எப்படி வந்தது, இதை விட 3வது விஷயம் என்ன பார்க்குறோம்னா, அதுக்கு வள்ளல் பெருமான் ஏமத்துக்கு என்ன பொருள் சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம அத்தன்டிக்காக எடுத்துக்க போகிறோம். கரெக்டா? முதல்ல சொல்ல போனால் ஏமம் அப்படின்னு சொன்னால் தமிழில் பொண்ணுங்கிறது பொருள் இல்லை. ஏமம் அப்படின்னு சொன்னால் தமிழில் பாதுகாப்பு. இன்னும் சொல்ல போனால் வள்ளுவர் குறள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்புன்னு பொருள். ஏமாப்புனா பாதுகாப்பு. ஸோ பாதுகாவல் அப்படிங்கிற பொருள் தான் தமிழில் பெரிய விதமாட்டு சொல்லிட்டு பாதுகாப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஒருமையில் ஆமை போல், ஆமை எப்படி தன்னுடைய உடம்புக்குள்ள 5 காது, கை, தலையெல்லாம் இருக்குதோ, அது மாதிரி 5 புலன், நம்முடைய 5 புலன், 5 பொறிகள், புலன்கள். அதுக்கப்புறம் அதுலேருந்து அதனுடைய சூக்மமாக அதனுடைய தன்மாத்திரைகள் வரும். நம்ம தத்துவத்தை பற்றி 96 தத்துவங்களை பற்றி வழக்கமாக பார்க்கும்போது அது பார்ப்போம். ஸோ இந்த பொறிகள் 5 பொறிகளை எப்படி தனக்குள்ள ஆமை இழுத்துக்கிதோ, அதே மாதிரி தன்னுடைய புலன்கள் இல்லை பொறிகள் இதை அறிஞ்சவன். அதுக்காக நம்ம இழுத்துக்கணும், புலன் அடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதுவும் விளக்கமாக இருக்கும். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் ஒருவருக்கு எழுமையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்கன்னா, தமிழில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, எழுகின்ற ஒவ்வொரு பிறப்பிலும் அர்த்தம். 7 பிறப்புக்கு தான் அப்படிங்கிறது இல்லை. நம்ம எத்தனை பிறப்பு எடுக்கிறோமோ, எத்தனை பிறப்பு எடுத்தாலும் இந்த 5 புலனின் நமக்கு வழி அறிஞ்சா அது நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்புன்னு என்ன அர்த்தம்? அது நம்முடைய அல்டிமேட் எய்ம், மேக்சிமம் நம்ம என்ன அடையலாம், உச்சபட்ச குறிக்கோள் மரணமில்லா குறிக்கோள் அடையணும். அதையும் நம்ம இந்த பிறவியிலே அடையணும் அப்படிங்கிற எய்ம் வச்சுருக்கோம்.
ஒருவேளை அடைய முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும், அடுத்த பிரிவில் அதை அடையணும். அடுத்த பிரிவில் அடையணும்னா அதுக்குள்ள சூழ்நிலைகள் வரணும்ல. எங்கேயோ போய் செஞ்ச கர்மத்துக்காக எங்கேயோ பிறந்த என்ன பண்ண முடியும், அடைய முடியுமா? அப்போ எழுகின்ற ஒவ்வொரு பிறப்பிலையும் வந்து பாதுகாப்பு, இதெல்லாம் உறுதி பண்ணிட்டு போயிட்டு தான் நம்ம மேல்நிலைக்கு போக முடியும். அப்போ அதுக்கு என்ன, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின். அஞ்சடக்கல்னா 5. ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படுத்த, எழுகின்ற ஒவ்வொரு பிறப்புக்கும் வந்து பாதுகாப்பு. அப்போ என்ன இருக்கணும், அது வந்து ஔவையார், அதாவது சுத்த சன்மார்க்கம் 6ஆம் திருமுறையில் சுத்த சன்மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் உலகத்தில் அதே மாதிரி சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரது எங்கெல்லாம் வரும்னா திருக்குறளில் நிறைய இடங்கள் வரும். அது பெருமானே சொல்லியிருக்காரு, திருக்குறளில் சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் 10 கடவுள்வாழ்வு மட்டும் இல்லை, வேற நிறைய இருக்கு. அது நம்ம சந்தர்ப்பம் அதை பற்றி பேசுவோம். இன்னொன்று சொல்ல போனால் திருவாசகம். திருவாசகத்தில் வந்து இறைவனுடைய திருவடியை பற்றி தான் ஃபுல்லாகவே பேசியிருக்கு. இது எப்படி அடையாளம் திருவடியை பற்றி, ஏன்னா திருவடியை பற்றி பெருமாள் நிறைய பேசியிருக்காரு. ஐயா சொல்ற திருவடி ஒரு பகுதி, ஆனால் திருவடி அடைஞ்சுதான் இறைவனை ஃபுல்லாக அடையணும் இல்லைங்களா ஐயா? இப்போ இறைவனுடைய திருவடி பற்றியே பெருமாள் நிறைய எழுதியிருக்காரு. திருவடி புகழ்ச்சியிலேருந்து நான் எப்படி அடைஞ்சேன், இந்த நிலையை எனக்கு எப்படி இறைவன் வந்து எனக்கு எப்படி அபயம் அளித்தார் அப்படின்னு கேட்டா, உபயபதத்தை அளித்து எனக்கு அவருடைய திருவடியை அளித்துதான் எனக்கு இறைவன் வந்து எனக்கு அபயம் அளித்தார். நான் அந்த பெரிய நிலை அடையிருக்காங்க. அப்போ திருவடி, இறைவனுடைய திருவடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் இருக்கு. அதுக்கு எல்லாமே என்ன வேணும், இந்த 5 புலன்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றாரு, 5 புலனை வந்து நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் இருந்தாலே அதே பெரிய விஷயம். இப்போ என்னாச்சு, அது பாட்டு மனத்துக்கு வந்து உயிர் அறிவு கிடையாது, மனசுக்குன்னு தனியாக பெரிய அறிவெல்லாம் கிடையாது. அது ஒரு ஜடப்பொருள் தான், ஆனால் அது ஜீவன் மூலமாக தான் இயங்குது. அதே மாதிரி தான் இந்திரியங்கள் வந்து ஜடம் இல்லையா? அந்த கை வந்து ஏதாவது பண்ணிடுமா, தாராமே பண்ண முடியுமா? கையோ காது எல்லாமே வந்து நம்முடைய அதை மெய் கண் வந்து தானம் பண்ண முடியுமா? அதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? ஜீவனுடைய கண்ட்ரோல். ஜீவன் முன்னால் என்ன சொன்னாங்க, ஜீவன் ஆன்மா எல்லாம் ஒன்று சொன்னாங்க. வள்ளல் பெருமாள் தான் வந்து சொல்றாரு, ஜீவனை வேலை சொல்றாரு, ஆன்மாவை வேலை சொல்றாரு. அதெல்லாம் நம்ம முன்னால் பேசும்போது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம முக்கியமாக சொல்ல வர்றது, இந்த முதல்ல சொன்னோம் திருவருட்பா 6ஆம் திருமுறை முழுமையாக 100% சுத்த சன்மார்க்க கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது. இப்போ சுத்த சன்மார்க்க 6ஆம் திருமுறையை பார்த்தா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, சில இடங்களில் சில பூட்டுகள் இருக்கிறது. அந்த பூட்டுகளுக்கான சாவி எங்கே இருக்குதுன்னா, நீ ஏதோ வந்து சமய தெய்வங்களை பற்றி பாடியிருக்காரு மீதி திருமுறைகளை நினச்சிக்காதீங்க. 6ஆம் திருமுறையில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு சாவி சிலது மற்ற திருமுறைகள் இருக்குது. அது நம்ம சந்தர்ப்பம் வரும்போது நம்ம இங்கே பேசுவோம். ஏன்னா நான் இந்த இந்திரியங்கள் கரணங்களை பற்றி பேசும்போது அது எப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து 6ஆம் திருமுறையில் சொல்றாரு. இந்திரியங்கள் கரணங்களை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்றாரு. இல்லாமல் வந்து தானே ஏதோ எங்கேயோ இருந்தெல்லாம் வந்துடாது. இந்திரியங்கள் கரணம் ஏன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன் இந்திரியங்கள் கரணம்? ஸோ ஒன்று வந்து திருக்குறள், 2வது வந்து திருவாசகம், 3வது வந்து சொல்ல போனாக்க ஔவை குறள் ஒன்று இருக்குது. 330 குறள் இருக்குது. அந்த ஔவை குறளையும் முழுமையாக வரும். அங்கங்கே சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா படிக்க. 4வது வந்து திருமந்திரத்திலும் சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் அங்கங்கே இருக்கின்றன. நம்ம என்னன்னா அந்த திருவருட்பாவோட நமக்கு வந்து ஆதாரம் வந்து எல்லாமே வந்து திருவருட்பா 6ஆம் திருமுறை தான். ஆனால் இதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக நமக்கு சில நம்ம புரிதலுக்காகவும் அதிக விளக்கத்துக்காகவும் அது பாடுவோம். இப்போ திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரோ, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படைத்து. எழுகின்ற ஒவ்வொரு பிறப்பிற்கும் அது பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பாதுகாப்பு தேடணும் இல்லையா? அப்போ ஏமசித்தி, ஏமம் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து பாதுகாப்புங்கிற பேரில் இருக்கிறார். அப்போ ஒரு குறள் தான் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது வந்து ஒரு குறள் சொல்லலை, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஏமம்னா பாதுகாப்புங்கிற குறள்லேயே நிறைய திருக்குறள் இருக்கு. பிணியின்மை செல்வம் விளைவிக்கும் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வாய்ப்பு அப்படி நிறைய குறள் வந்து நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். இன்னொன்று வந்து ஒருமைக்குள் தான் கற்ற கல்வி. ஒருமைன்னு என்ன? புலன்களும் கரணங்களும் ஒன்றுபடுறதா. ஒருமைக்குள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைக்கும். அங்கேயும் அதே தான் சொல்றாரு. எழுமையும் ஏமாப்படைக்குன்னு என்ன? அந்த 5 புலன்கள் வந்து நம்ம எப்படிங்கிறது நம்ம வழிக்கு வரணும். அது ஏதோ இப்போ வந்து அவங்க போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த புலன்கள் வந்து நம்ம வழிக்கு வரணும். 5 புலனின் வழியறிந்தால்
துஞ்சுவதில்லை உடம்பு. துஞ்சுவதில்லைன்னா மரணம். ஒன்று மரணத்துக்கும் துஞ்சுவதில்லைங்கிற ஒரு பொருள் வரும், தூக்கத்துக்கும். மரணமே ஒரு விதமான தூக்கம் தானே இல்லையா? ஸோ 5 புலனின் வழியறிந்தால் துஞ்சுவதில்லை உடம்பு அப்படி குரலை சொல்றாங்க. அதே இது இன்னொரு குரலை சொல்றாங்க. சரி, எப்படி 5 புலன்? 5 புலனின் 5 புலன் அஞ்சும் அடக்கி அறிவோடு இருந்த பின். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னொரு நான் போன வகுப்பில் நம்ம போன இதில் பேசுனதுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். 5ம் அடக்கி அறிவோடு இருந்த பின் துஞ்சுவதில்லை உடம்பு. இந்த 5ம் அடக்கி அறிவோடு இருந்த பின் துஞ்சுவதில்லை உடம்பு. அது 2 இடத்துல அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 5ம் அடக்க முடியுமா? 5 புலன்களை அடக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 5ம் அடக்கு என்பர் அறிவிலார். 5ம் அடக்கும் அமரரும் ஆங்கில்லை. 5 புலனை வந்து யாராலும் அடக்க முடியாது. 5ம் அடக்கும் அமரரும் இல்லை. 5ம் அடக்கில் 5ம் அடக்குனா பைத்தியம் பிடிச்சிடும். 5 அடக்கக்கூடாது. அப்போ அந்த 5 புலனை நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த ஒழுக்கம் எல்லாருக்குமே தெரியுது. நம்ம ஒழுக்கம் இல்லாமல் சன்மார்க்கத்தை, ஒழுக்கத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல வந்து இந்திரிய ஒழுக்கம். இந்திரியங்கள்னா பொறிகள். பொறிகள் வந்து இந்த 5 வந்து நமக்கு அவசியம். 5ம் அடக்கி அறிவோடு இருந்தபின் துஞ்சுவதில்லை உடம்பு. இப்போ 5 புலனுடைய வழி என்ன? இன்னொன்று சொல்ல போனா, ஆன்மா எங்க இருக்குது? ஆன்மா அப்படி ஒரு இடம் சொல்ல முடியாது. அது வந்து கடவுள் வந்து எப்படி வியாபகமோ, கடவுள் வந்து எங்க வியாபகம்? வியாபகம்னா என்ன? ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அங்கேங்கிறபடி எங்கும் பூரணமாய் அருளோடு நிறைந்தது. கடவுள் வந்து எல்லா இடத்தையும் இருக்கிறார். ஆன்மாவுக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் கடவுள் மாதிரி ஞாபகம் உண்டு. ஆன்மா வந்து அது உண்மையிலே வந்து இயற்கையில் வந்து ஆன்மா வந்து அணு கிடையாது. ஆன்மாவும் கடவுள் மாதிரி, ஆனால் கடவுளோட கொஞ்சம் அதுவும் ஞாபகம் உள்ளது. ஆன்மா அணுவானது எப்படி? இந்த ஆன்மா சிறு அணுவானது எப்படி? யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஆன்மா கடவுள் எப்படி வியாபகம் இருந்தாரோ, இயற்கையில் வந்து வியாபகமாக இருந்த ஆன்மா கடவுள் அளவுக்கு இல்லைனாலும் கடவுளுக்குள்ள வியாபியம்னா அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. வியாபகம்னா எங்கும் பரவி இருக்கிறது. அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுக்கு பேர் வியாபியம்னு பேர். கடவுளுக்குள்ள வியாபியமாக இருந்த ஆன்மா எப்படி அணுவானது? எப்படி? இந்த ஆன்மாவுக்கு ஒரு குணம் உண்டு. எதையா ஒன்று பிடிச்சது பற்றிக்கும். அப்போ எங்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? இறைவன் கடவுள் ஒன்று இருக்கா, உயிர்கள் ஒன்று இருக்கு, ஆன்மாக்கள். 3வது இருக்குதான் தலை. தலைன்னு என்ன? ஆணவம், கண்மம், மாயை. மாயை விரிச்சா பெருமாயி, மாயம் அப்படின்னு 5 அர்த்தம் சொல்லலாம். ஆணவம்னு என்ன? ஒரு திமிரா பேசுறான், என்ன ஆணவமா பேசுறான், அது ஆணவம் இல்லை. ஆணவம் யாராவது சொல்ல முடியுமா? ஐயா ஆணவம்னா என்ன? அவர்தான் நினைச்சக்கூடாது. எல்லாரும் தெரிஞ்சதுக்காக கேட்குறேன். நான் பெரிய அறிவாளிகளாக நான் அந்த கேள்வியை கேட்கல, தப்பாக சொல்கிறேன். யாரும் அப்படிதான் நம்ம உலகத்தில் எல்லாரும் நினைச்சிருக்கோம். ஆணவம்னா அந்த மாதிரி கிடையாது. ஆணவம்னா ஒன்னே ஒண்ணுங்க. ஆணவம்னா இருட்டு, அவ்வளோதான். மன இருட்டு தான் ஆணவம். அது ஒன்றுமே கிடையாது. முதல் பெருமான் 6வது தெரிய சொல்றாரு. ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்குன்னா, அது என்ன ஆகுது? ஆணவம்னு பேர் வருதுங்க காரணம் அணுவாக்கி அவத்தேல மாட்டிடுது நம்மளை. ஆன்மா வந்து கோடி சூரிய பிரகாசம் உள்ளது வந்து என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு அந்த இருட்டை முதல்ல பிடிச்சி ஆன்மாயிடும். இப்போ எதுக்கு அதை பழமையும் கடவுள் தன்மைக்கு ஆக்கணும், கடவுள் மயமாக ஆக்கணும், முதல்ல ஆணவத்தை நீக்கணும். ஆணவத்தை நீக்கிறது எப்படி நீக்கிறது? மாயைங்கிறது கொஞ்சம் ஒளிவுள்ளது. அப்போ அந்த மாயைங்கிற ஒரு தேகத்தை வந்து நமக்கு இறைவன் வந்து மாயைன்றதும் அந்த உலகம். அப்போ அதில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? உலகத்தில் இயங்கும்போது நம்முடைய செயல்கள் மூலமாக, செயல்கள் எதன் மூலமாக? உடலின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, மனதின் மூலமாக கர்மவினைகள் பல விதமாக ஏற்பட்டு நம்ம அப்படியே சிக்கலில் மாட்டிட்டு இங்கேயே சொல்லணும். இதிலிருந்து விடுபட்டு ஐயா சொன்ன மாதிரி கடவுளுடைய திருவடியை அடையணும்னு தான் சொன்னாங்க. கடவுள் மயமாக ஆகிறது எப்படி? அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அனுபவமானல் எடுத்தீங்கன்னா அந்த 100 பாடலில் கிட்டத்தட்ட கடைசி பாடல் சொல்லணும். சுத்த சிவ துரியாதீத நிலையில் சிவமயமாய் நிறைந்தேன். கடவுள் நிலையை இப்போ நம்ம எந்த நிலைக்கு போனோம்?
சிவ துரியாதிய நிலைக்கு வரும். அப்படின்னு என்ன ரொம்ப குழப்பம்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து நிறைய நிலைகள் இருக்கு. இந்த நிலை துரியத்திலேயே நிறைய நிலைகள். ஜீவதுரியம் முதல்ல நம்ம அடைய வேண்டியது வந்து ஜீவதுரியம். அதுக்கப்புறம் நின்பதுரியம், பரதுரியம், குருதுரியம். அதெல்லாம் ஏன் அந்த பேர் வந்தது, அந்த பேர்லேயே அதுக்கான விளக்கம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் வளப்பெருமான் சொல்றாரு, வளப்பெருமான் பெரிய மகான்கள் நம்ம சொல்லக்கூடியவங்களாம் அதிகபட்சம் அந்த குருதுரிய நிலை வரைக்கும் தான் அடைஞ்சிருக்கிறாங்க. குருதுரிய நிலை வரைக்கும் தான் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அதுலேயே வந்து பெரிய அனுபவங்கள் கிடைக்கிறனால இவ்வளோதான் நினைச்சிடுறாங்க. அதுக்கு மேலே வந்து குருதுரியத்துக்கு மேலே வந்து சிவதுரியம், சிவதுரியத்துக்கு மேலே சுத்ததுரியம், அதுக்கு மேலே சுத்த சிவ துரியாதி நிலை வரும். இந்த துரியம்னாலே ஃபர்ஸ்ட் என்னங்கிறது தெரியும் இல்லையா? அதெல்லாம் தெரியறதுக்கு தான் இதெல்லாம் இதை தாண்டி வரணும். எது இந்திரியங்களும் கர்மங்களையும் தாண்டி அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அங்கே வரணுங்கிறதுனால நம்முடைய முக்கியமான நோக்கம் வந்து அங்கே போகிறதுக்காக. அது மற்ற சன்மார்க்கத்தின் தடைகள், ஜீவகாரணி அதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் பேசல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, அது நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சுத்தமாக சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாக மதங்களை விடலை, ஆச்சாரங்களை விடலை, அதெல்லாம் நீங்கள் விடுக்க வேண்டியதான். அதெல்லாம் வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டுங்களா ஐயா? அப்போது இந்திரியங்கள் வந்து நம்ம வசத்துக்கு வரணும். ஏன் இந்திரியங்கள் நம்ம வசத்துக்கு வரணும்? அதே மாதிரி கரணங்கள் வரும்போது இந்திரிய ஒழுக்கத்தில் இந்திரியங்கள் வந்து நம்ம வசத்துக்கு வரணும். அது எப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். கரணங்கள் வந்து அதே மாதிரி. கரணத்துக்கு என்ன சொல்கிறாரு? மனசை எல்லாரும் சன்மார்க்கத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க, மனசு பூர்வத்தில் யாராலையும் வைக்க முடியும். ஏன் வைக்க முடியாது? மனசுடைய இயல்பு. அப்போ எப்படி தான் வைக்கிறது? அதுக்கு பெருமாள் வந்து சொல்லுவோம். முதல்ல வந்து பூர்வத்தில் வைக்கணும்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மனதை சிற்றவை என்னும் அறிவாகத்தி ஆகுதல். இப்போ அறிவாகத்தின்னா என்ன? அறிவின் வடிவம். ஆகத்தினா வடிவம். அறிவின் வடிவம்னா எப்படி? முதல்ல அறிவின் வடிவம் என்னன்னு தெரிஞ்சாதான் அறிவின் வடிவம் ஆக முடியும் இல்லையா? அறிவின் வடிவம் என்னன்னு தெரியணும். அப்புறம் அறிவின் வடிவம் எப்படி ஆக்குறதுன்னு தெரியணும். ஆக்குறதுக்கு அப்புறம் அதை பூர்வத்தில் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியணும். அது இல்லாமல் எப்படி வந்து கரண ஒழுக்கத்தை பண்ண முடியும்? மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே பண்ணிடலாம். மீதி அங்கே சொல்லியிருக்கிற கரண ஒழுக்கத்துக்கு வந்து இதெல்லாம் நினைக்காம இருக்கிறது. அப்போ கரணங்களும் நம்ம வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஏமசித்தி புரிஞ்சு நம்ம வந்து சாக கல்வி நிலைக்கு வருவோம். இப்போ அறிவாக இருக்குன்னா என்ன? அறிவின் வடிவம். அறிவுன்னா என்ன? அறிவின் வடிவம்னு சொல்லியிருக்கோம். அறிவுன்னா என்ன? அறிவுனா ஒன்றும் இல்லையா? அறிவுனா ஒளிதான். அறிவுனா ஒளி. அதான் கடவுளுடைய விளக்கம். ஒளிதான் வந்து கடவுளுடைய விளக்கம். இந்த உடம்புல கடவுளுடைய விளக்கம் 4 இடத்துல இருக்கு. மொத்தமாக உலக பிரபஞ்சத்தில் வந்து 8 இடத்துல இருக்கு. இண்டமாகிய இந்த உடம்புல கடவுள் விளக்கம் 4 இடத்துல இருக்கு. எந்த 4 இடத்துல இருக்கு சொல்லுங்க? கடவுள் விளக்கம் நம்ம உடம்புல 4 இடத்துல இருக்கு. அகமாகிய ஆன்மாவில் அக்னி வெளிச்சமா இருக்கு. அகப்புறமாகிய அகப்புறமாகிய ஜீவனில் சூரிய பிரகாசமாக இருக்கு. புறமாகிய கரணங்களில் சந்திர வெளிச்சமா இருக்கு. பொறிகளில் புறப்புறத்தில் என்னவா இருக்கு? நட்சத்திர வெளிச்சமா இருக்கு. அப்போ பொறிகள் நம்ம வசமாகும் போது நமக்குள்ள நட்சத்திர வெளிச்சம் அனுபவமாகும். அதே மாதிரி கரணங்கள் வந்து இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படி இந்த மாதிரி சந்திர வெளிச்சம் வரணும்? சந்திர வெளிச்சத்தை பற்றி பெருமான் சொல்லியிருக்காரு, எப்படி அடையாளம். செய்வகை ஒரு கால் படுமதி அளவே செறிபடி மனம். செய்யக்கூடிய வகை எதுன்னு தெரியாது. செய்வகை அது நிறைய இருக்கு. எந்த வகை செய்யறது எனக்கு நான் தெரியாம நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். செய்வகை ஒரு கால். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் நிறைய உண்டு. ஒரு கால்னா ஒரு பொருள், ஒரு கால்னா ஒரு பொருள். செய்வகை ஒரு கால்ங்கிற ஒரு கால்னா இல்லைன்னா 100 வழி இருக்கு அப்படின்னு அர்த்தம். செய்வகை ஒரு கால் அப்படின்னா செய்யக்கூடிய வகை ஒண்ணுதாயா அப்படி உறுதியாட்டு வளர்ந்துருமான்னு சொல்றாங்க. இது வளர்ந்து அற்ப பாடம். செய்வகை ஒரு கால்
படுமதி அளவே சரி பரிமாணம். படுமதினா என்ன? ரெண்டுக்கும் பொருள். படுமதிங்கிறது ரெண்டு பொருள் இருக்கும். ஒன்று இருக்கு, இன்னொரு பௌர்ணமி. முழு பௌர்ணமிக்கும் முழு பௌர்ணமிக்கும் சந்திரன் வெளிச்சம். பௌர்ணமி வெளிச்சம் எப்படி இருக்கும்? அதில் முழு இருக்குக்கும் படுமதிங்கிறது சொல்லுவோம். அமாவாசை. இங்கே படுமதிங்கிறது வந்து அவர் பொருள் சொல்றது வந்து பௌர்ணமி வெளிச்சத்தை சொல்றாரு. செய்வகை முருகா படுமதி அளவே. அடுத்த வரையும் நல்லா முக்கியம். செவி மொழி மனம். அப்போ அங்க வந்து மனத்தையும் பொறிகளையும் பயன்படுத்தி முதல்ல நமக்கு தெரியறது வந்து அந்த சந்திர வெளிச்சமாகிட்டு நமக்கு அனுபவம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன? புறப்புறத்தையும் புறத்தையும் தாண்டி அகத்துல போகும்போது அகத்துல என்ன இருக்கு? ஜீவன். ஜீவன் உங்களுடைய அறிவு என்ன? ஜீவ அறிவு வந்து சூரியனா இருக்கும். சூரியன் வந்து நமக்குள்ள தொடங்கும். முதல்ல வந்து சூரிய ஒளி தொடங்கும். அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். அப்போ ஏமம்னா ஒரு பொருள் வந்து பாதுகாப்புன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் நிறைய பொருள் இருக்கும். முதல் பொருள் முதன்மையான பல அர்த்தங்கள் சொல்லியிருந்தாலும் முதல் பொருள் வந்து ஏமத்துக்கு வந்து பாதுகாப்புன்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல ஹேமம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள்னு ஒரு சொல்லு. அதுக்கு சமமான தமிழ் சொல் ஏமம். நிறைய பேர் அதை எடுத்துட்டு பொன் செய்யக்கூடிய ஆற்றல் நினைச்சுக்கிறாங்க. அதனால பொன் செய்யக்கூடிய வித்தை முதல்லயே பொன் செய்யக்கூடிய வித்தைக்கு சம்பாதி போனா எப்படிங்க அவன் பண்ண முடியுங்கிறதுனால அதை மறக்கக்கூடிய வாய்ப்பு வரல. சரி, தமிழ் வந்து இந்த மாதிரி சொல்லுது, சமஸ்கிருதம் இந்த மாதிரி சொல்லுது, மகரதியும் அப்படிதான். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? ஏமங்கிற பொருளுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அதான் நமக்கு முக்கியம். அந்த அகராதி சொல்லிட்டு போட்டோம், சமஸ்கிருதத்தை சொல்லிட்டு போட்டு மற்றவங்க யார்? வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? யாராவது சொல்ல முடியுமா? வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? ஏமம்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறார். உடனடி கோவிலே இருக்கு. உடனடி கோவில் இங்கே கையாட்டிருக்கார். ஏமம் என்றால் சூரியனை குறிக்கும். சூரியனில் பொண்ணு இருக்கிறது. ஏமம் என்ற சொல்லுக்கு ஏமம் என்ற சொல்லுக்கு அவர் சொன்ன பிறகு நாங்கள் ஏமம் என்னது? அப்போ ஞானசூரியன் நமக்குள்ள ஏமம் என்ற சொல்லுக்கு உபதேச குறிப்புகள் பக்கம் 347 போடுறது. ஏமம் கனகம் என்பன சூரியனை குறிக்கின்றன. சூரியன் சூரியனிடத்தில் பொன் இருக்கிறது. அந்த சூரியன் தான் பொண்ணு. அந்த சூரிய அனுபவம் பெற்றாக இங்கே பொன் செய்யக்கூடிய ஆற்றல் உண்மை நமக்கு தெரியும். பொன் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இன்னொரு இதுன்னு சொல்லலாம். சுவையான தகவல். வள்ளல் பெருமான் பெருவழியில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து வர ஐயா, நாங்கள் வந்து பொன் செய்யக்கூடிய ஒரு மூலிகை மூலமா கீழ்கொள்ளைங்கிற ஊர்ல இருந்து வராங்க. அங்கேருந்து ஒரு பிரச்சனையை வச்சு சில ப்ராசஸ் எல்லாம் பண்ண உடனே இரும்போ செம்போ அது வந்து பொண்ணாவது வளர் பெருமான் பார்க்குறேன். இவங்க வளர் பெருமான் பாராட்டுறதுனா அவர் வளர் பெருமான் சொல்றாரு, கீழ்கொள்ளை பிரச்சனையா பொண்ணாம் இல்லை, அது பச்சளையான பொண்ணாலும் ஏன் பொண்ணுக்கு மரியாதை கொடுக்குற? ஒரு பச்சளையை வச்சே பொண்ணு செய்ய முடியுமா? அதுக்கு அடுத்தவங்க சொல்றாரு, இச்சையிலார் இட்டமரம் பட்டவிடம் எல்லாம் இச்சையுடைய இட்டமரம் வந்து அறுப்பாக இருக்கு. நான் சொல்லக்கூடிய இச்சையிலா இட்டமரம் பட்டவிடம் எல்லாம் பொண்ணுயா. ஏன் பொண்ணுக்கு போய் ஆசைப்படுறா? ஏன் செஞ்சவங்க பொண்ணு செய்ய முடியாதா? சொல்லுங்க. இச்சையிலா இட்டமரம் பட்ட இடமெல்லாம் பொண்ணுங்க அற்பாவை. அதுக்காக நீ ஆசைப்படணும். அப்போ அங்கே ஏமம் என்பது சூரியனை குறிக்கிறது. ஏமம்ன்றது வள்ளல் பெருமான் வந்து அந்த சூரிய அனுபவத்தை வந்து வரக்குள்ள வரத்தை பற்றி சொல்றாரு. அப்போ அந்த அனுபவத்துக்கு என்ன வரணும்? இந்திரியங்களும் கரணங்களும் என்ன வரணும்? நம்ம அனுபவத்தில் கொண்டு வரணும். ஏன் அனுபவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு பெருமான் சொல்றார். இது வந்து ஒரு நான் சொல்லக்கூடிய விதம் வந்து வித்தியாசமா இருக்கலாம். இதை இன்னொரு விதத்தில் வளர் பெருமான் என்ன சொல்றாருன்னாக்கா, விண்ணப்பங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க. 4வது விண்ணப்பம் என்ன விண்ணப்பமா? 4 விண்ணப்பங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா?
சத்திய சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், ஞான விண்ணப்பம், ஞான விண்ணப்பம். கடைசியாவது அந்த 4வது விண்ணப்பத்தில் சொல்றாரு, சத்திய விண்ணப்பம். மரணமில்லாத பெருவாழ்வு, நித்திய வாழ்வு அடையணும்னா நம்ம கூடிய என்ன எல்லாத்தையும் நம்ம இறைவன் ஒப்படைக்கணும். முதல்ல நம்ம பொருள் என்னன்னு தெரியாம முதல்ல நம்ம ஒருத்தர் ஒப்படைக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? எது நம்ம பொருள் தெரியணும் இல்லையா? அது என்னன்னு தெரியும். இந்திரியங்கள்லாம் என்ன, கரணங்கள் என்ன, எங்க இருக்கு, என்ன தெரியும், எப்படி போய் கடவுளை எடுத்து கொடுக்க முடியுமா? ரெண்டாவது கடவுளுடைய அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியும். முதல்ல எப்படின்னு தெரியணும் இல்லையா? இது நிறைய அந்த மாதிரி அந்த சொல்றேன், எப்படி இறைவன் கொடுக்கணும்னு சொல்றேன், அது எப்படி கொடுக்கறது, எப்படி அதை அறியறது அப்படிங்கிறத நமக்கு பின்னால் வந்துருக்கோம். ஸோ இப்போ காரணங்களும் இந்திரியங்களும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வசனம் வரணும். ஏன் வரணும்? காரணங்கள் இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. காரணங்கள் இந்திரியங்கள் எங்கே இருக்கு? ஆத்மா வந்து தனித்து இல்லைங்களா? ஆன்மா வந்து தனித்து, ஆனால் ஜீவன் என்ன இருக்குது? இந்த கரணங்கள் மொத்தம் எல்லாமே அதோட கூடி இருக்குது. ஜீவன் வந்து தனியா இல்லை. ஜீவன் வந்து கரணங்களோடையும் கரணங்களோடையும் இந்திரியங்களோடையும் கூடி இருக்கு. அதுக்கு ஒரு நிறைய தொடர்புல இருக்குது. அப்போ அதாவது ஆன்மா வந்து தனிப்பதா இருக்கு. இப்போ ஆன்மா எல்லாத்தையும் முதல்ல கடவுளை அறியறது, ஆன்மா அறியதே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் கடவுளை அறியுது, ஆன்மாவுக்குள்ள இருக்கிற கடவுளை அறியவே ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஜீவன் இருக்கக்கூடிய கரணங்களுடைய இடையில ஜீவனுடைய அகப்படம் இல்லைங்களா? அகப்படம் வந்து ஜீவனுடைய இடம். ஆனா புறத்தில் இருக்கக்கூடிய கரணங்கள் எங்க போயிருக்குது? அகப்படத்தோட ஜீவனோட போயிருக்கு. இந்த கரணங்கள் வந்து புறப்புறத்தில் இருக்கக்கூடிய கரணங்கள் வந்து எங்க போயிருக்கு? இந்திரியங்கள் எங்க போயிருக்குது? அதுவும் ஜீவனோட போயிருக்கு. ஸோ நம்ம இந்த இந்திரியங்களை அதுக்கான இடத்துல அதாவது சொல்றாரு, என் கனவு வருகிற தருணம் என்ன போய் வெளியே இருக்குன்னு சொல்றாரு. பாடம் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா ஐயா? அதுதான் என்னாச்சுன்னா, இந்திரியங்கள் எங்க இருக்கணும்? புறப்புறத்தில் இருக்கும்போதும் கரணங்கள் புறத்தில் இருக்கும்போது ஜீவன் தனியாக இருக்கும்போது இறைவனுடைய திருவடி நமக்கு அனுபவமாகும். இறைவனுடைய திருவடி ஃபர்ஸ்ட் அனுபவம்னா சூரிய அனுபவம். அதுவே ஏமசித்தி. என்னங்கிறது சொல்லிட்டோம். அறிவாயனா அந்த அறிவின் வழி அப்படின்னா இது எப்படி அடையணுங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா எடுத்து பார்க்க முடியும். ஸோ ஏமசித்தி என்பது நம்மளுக்கு இருக்கின்ற ஜீவனை முதல்ல அறியாது. ஆன்மா அறியறதுக்கு முதல்ல ஜீவனை சிந்திக்கணும். இப்போ ஏமசித்திங்கிறது முதல்ல வச்சது சரிதான், கரெக்டா? அதை அறிஞ்சாதான் அடுத்த பிறப்புகளுக்கு அடுத்த பிறப்பு இல்லாமல் நம்ம ஈஸியாக அடைய முடியும். அப்படி ஒருவேளை அடுத்த பிறப்பு இருந்தாலும் மனித பிறப்பையும் நம்ம இதை அடையாளத்தான வாய்ப்பு. இப்போ ஏகசித்தி அறிவாளிகள் என்ன பண்ணுறோம்? மேற்கொண்டு அடுத்த மாதம் பொறுமையாக இது வரைக்கும் கேட்ட எல்லாருக்கும் நன்றி.